மதுக்கூர் ரோடு இருக்குல்ல, பாரதி இதய மருத்துவமனை. நீங்க யாருங்க வந்திருக்கீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. இல்ல வந்திருப்பாங்க கண்டிப்பா. நான் இப்ப தேர்தலில் நிக்கிறேன், அதுக்காக உங்களை தேடி வந்திருக்கிறேன். சீமான் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவருடைய நாம் தமிழர் கட்சி சார்பாக நான் நிற்கிறேன். எம்எல்ஏ தேர்தல் ஏப்ரல் மாதம் தேர்தல் வருது. எங்களுடைய சின்னம் வந்து விவசாயி சின்னம். ஏன்னா விவசாயத்தை காப்பாற்றணும்ல. தொழிற்சாலைன்னு தொடங்கி நிலத்தையெல்லாம் கையப்படுத்திட்டோம்னா நாளைக்கு எப்படி நமக்கு திங்க சோறு கிடைக்கும்? அதுதான் சீமான் கேட்குறாரு. விவசாயத்தை அழிக்கக்கூடாது, நெல்லுக்கு உரிய விலை கிடைக்கணும், மழையில் நெல்மணிகள்லாம் நனையாமல் தடுக்கணும், நல்ல பாதுகாப்பு கொள்முதல் நிலையம் அமைக்கணும், அறுவடை இயந்திரங்கள்லாம் நிறைய வாங்கி கொடுக்கணும். இப்படி நிறைய திட்டம் இருக்குது விவசாயத்தை காப்பாற்ற. அதனால் எங்களுக்கு ஓட்டு போடுங்க. விவசாயி சின்னம். விவசாயம் இருந்தால் தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். விவசாயம் தான் எல்லாருக்குமே அச்சாணி, சாப்பாடுலேருந்து தொழிலேருந்து. அதை காப்பாற்றுறது எங்கள் கட்சி ஒன்று. ரெண்டாவது, சாராய கடையை உறுதியாக நாங்கள் மூடுவோம். மூடுறோன்னு சொல்லி யாருமே மூடல, நாங்கள் மூடுவோம். சீமான் பேச்சுலலாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க, உறுதியாக மூடுவோம். அதுக்கு பதிலாக வேலை செய்கிற ஆண்கள் அவங்களுடைய உடல் வலி தீர்றதுக்கு கள்ளு கடைகளை திறப்போம். ஏன்னா கல்லுனால உயிர் போகாது, அளவுக்கு மேலே குடிக்க முடியாது. அது குழந்தைங்களுக்கு மருந்தாகவே பயன்பட்டுருக்கு. பல ஆயிரம் பனை மரம் வச்சுருக்கிறவங்க பிழைப்பாங்க, பனை ஏறி தொழிலாளர்கள் பிழைப்பாங்க, மக்களுக்கும் தீங்கு கிடையாது. இதுதான் எங்களுடைய திட்டம். இதை உறுதியாக நாங்கள் செய்வோம். ஏன்னா எவ்வளோ குடும்பத்தில் கணவனை இழந்திருக்கிறாங்க, தண்ணியை குடிச்சிட்டு விபத்தில் இறந்து போயிடுறாங்க, கல்லீரல் பாதித்து இறந்து போயிடுறாங்க. நான் ஒரு டாக்டர், என்கிட்ட பள்ளிக்கூடத்தை குழந்தைகள் வர்றாங்க, அப்பா எப்போ வந்து அடிப்பாரோ தண்ணியை போட்டு வந்து அப்படின்னு பயத்திலே இருக்கேன், என்னால் படிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி நிறைய பாதிப்புகள் உங்களுக்கு தெரியும். இதையெல்லாம் நாங்கள் உறுதியாக தடுத்து நிறுத்துவோம். நாங்கள் அதை மூடிடுவோம். மாற்றும் நான் சொல்லிட்டேன். அதனால் எங்களுக்கு இந்த தடவை வாய்ப்பு கொடுங்க, நாங்கள் நல்லது செய்வோம். எங்களுடைய சின்ன விவசாயி, ஏற்கலப்பை விவசாயி. இந்தாங்க ஒருத்தர் வாங்கி எல்லாரும் கொடுங்கம்மா. கொடுத்தாச்சா? சார் இன்னும் 2 மாதம் இருக்குது தேர்தலுக்கு. ஓட்டு போடுற மட்டும் யோசிக்கணும். இந்த கொளுத்துற வெயிலில் வந்து ஒரு ஆள் கேட்டார டாக்டரு, அவருக்காக பரிதாபப்பட்டு போடுவோம். அது எனக்காக இல்லை, உங்களுக்காக தான் கேட்குறேன். எனக்கு ஒன்றும் இந்த மாதிரி அவசியம் இல்லை. என்ன நீங்களாம் நல்லா இருக்கணும், பாதிக்கக்கூடாதுன்னு தான். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் பாரதி செல்வன், இருதய டாக்டர், மன்னார்குடி. உங்கள் வேலையில் இடையூறாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன். நல்ல வேலை நீங்கள் டீ குடிக்கிற நேரத்துக்கு வந்திருக்கிறேன். அதனால் நேரம் வேஸ்ட்டு இல்லை, 2 நிமிடம் ஒதுக்குங்க. நான் சீமான் பேச்சு எல்லாரும் கேட்டிருப்பீங்க. கொஞ்சம் இப்படி வாங்கினே, தெளிவாக பேசுகிறாரு, துணிச்சலாக பேசுகிறாரு. சீமான் நாம் தமிழர் கட்சி சார்பாக நான் நிற்கிறேன், என்னை நிறுத்தி இருக்கிறாரு. சீமான் பேச்சு எல்லாரும் கேட்டிருப்பீங்க. தினம் யூடியூப்ல கேட்காம யாரும் தூங்குறது கிடையாது. அப்படிதான் இன்னைக்கு நிலைமை இருக்கு, எனக்கு தெரியும். துணிச்சலா பேசுறாரு, உண்மையை பேசுறாரு, இருதயத்திலிருந்து பேசுறாரு. அது எல்லாருக்கும் தெரியும். அவர் சொல்றதெல்லாம் செயல்படுத்தணும்னா தனியா நின்னாதான் செய்ய முடியும். அதுக்கு தான் யாரோடையும் கூட்டணி சேரல, நாங்க தனியா நிக்கிறோம். அதனால தான் முன்னாடியே வேட்பாளர் அறிவிச்சிட்டாரு. நான் வந்து உங்களை பார்க்குறேன். அவரு விவசாயம், இயற்கை விவசாயத்தை அவர் ஒருத்தர் தான் பேசுறாரு. சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும், தண்ணியை பாதுகாக்கணும், மணலை பாதுகாக்கணும், மலையை பாதுகாக்கணும், ஆட்டு மாட்டை பாதுகாக்கணும். அத்தனை எவ்வளோ தெளிவாக எவ்வளோ படித்து பேசுகிறாரு பார்த்தீங்களா? யாராவது அது மாதிரி பேச ஆள் இருக்கா? இன்னைக்கு பேசுகிறதெல்லாம் அவர் செய்வார். செய்யணும்னா நீங்கள் அதிகாரம் கொடுக்கணும். அதிகாரம் உங்கள் கையில் இருக்குது. பொத்தான அழுத்தினீங்கன்னா அதிகாரம் வரும். அதிகாரம் வந்தால் பேசுகிற அனைத்தையும் செய்ய முடியும். தமிழ்நாட்டை ஒரு சிறந்த நிலைமை மாற்ற முடியும். வாய்ப்பு கொடுங்க, எங்களை பயன்படுத்திக்கோங்க. அதுதான் நான் அவங்கள்ட்ட கேட்க முடியும். நாங்கள் முன்னாடி வந்திருக்கிறோம், எங்களை பயன்படுத்திக்கோங்க. இல்லாட்டினா ஆதரவு இல்லைன்னா, பட்டினத்தார்னு ஒரு சாமியார் இருந்தார், அவர் பாடினாரு, கடை விரித்தேன் கொள்வார்களே கட்டி கொண்டேன்ட்டு. நாங்களும் விட்டு போயிட்டோன்னு வைங்க, அப்புறம் யாரும் நாதி கிடையாது இந்த அடுத்த தலைமுறையை காப்பாற்ற. அதனால எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. விவசாயி சின்னம் மறந்துடாதீங்க. நன்றி. நன்றி. வணக்கம். நான் டாக்டர் பாரதி செல்வன், இருதய டாக்டர், தெரியும்ல. இப்போ தேர்தல் நிற்கிறேன், அதுக்காக உங்கள் வீட்டுக்கு ஓட்டு கேட்டு வந்திருக்கிறோம். இதில் பாருங்க, இதுதான் எங்க சின்னம். விவசாயி தான் பெட்டியில இருக்கும். இதுக்கு ஓட்டு போடுங்க. விவசாயத்தை காப்பாற்றுவோம். எனக்கு வாய்ப்பு கொடுங்க. விவசாய சின்னம் மறந்துடாதீங்க.